நண்பர்களே வணக்கம். எதிர்பார்ப்பை அழகுபடுத்துங்கள் அப்படின்னா எதிர்காலத்தையே அழகுபடுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். ஒரு தாய்க்கு அந்த தன்னுடைய குழந்தை பூமிக்கு வரப்போகுதுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்போ எவ்வளோ கற்பனைகளில் நிறைய விஷயங்களை அந்த வெளியே பூமிக்கு வரப்போகிற அந்த குழந்தையினுடைய தாயும் தகப்பனும் பார்த்து பார்த்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சுருப்பாங்க. எனக்கு சில நேரங்களில் அந்த ஆஃப் வேலி பேப்பர் கோட்டேலி பேப்பர்லாம் திருத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னா, அந்த காலையில் பரீட்சை முடிஞ்சதுன்னா மத்தியானமே திருத்த ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் திருத்துவேன். எனக்கு அவங்கள விட அந்த குழந்தைங்க எவ்வளோ மார்க் எடுக்குங்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த பரீட்சைக்கு குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த பிள்ளைங்க அப்படியே அந்த டேபிளையே சுற்றி சுற்றி வரும். சில நேரங்களில் சொல்ல முடியாது, அடக்க முடியாது. அப்போ கிட்ட நிற்கும்போது என்ன இப்படி வட்டம் போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னா சில நேரம் வாயை திறந்து சொல்லிடுவேன், மார்க் 100 மார்க் தான், அதுக்கு மேலே போட முடியாது அப்படின்னா குதிச்சுக்கிட்டு போவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நீ பாஸ் ஆகிருக்கு அப்படின்னால அதுவே அவங்களுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மனசில் ஒரு வகைப்படுத்தி அதுக்கு ஒரு பூச்சூடி இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் அமையணுங்கிறத ஒரு கற்பனையில் பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நல்லா செய்யறதில்ல. இப்போ ஒரு வேலையாகவே இருக்கட்டுமே, அந்த வேலையில் போய் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டராக போகிறாங்க அப்படின்னா அதில் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஏன் அவங்க 12th படிக்கும்போதும் சரி, இல்லை விவரம் தெரிஞ்சு அந்த 10th படிக்கும்போதும் சரி, இல்லை அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிசனை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த பணி இதில் ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்கும். அப்போது அந்த கற்பனையை இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ எதிர்பார்ப்புங்கிறது எதிர்காலம் தானே. எதிர்காலத்தை எப்படி நான் நிகழ்காலத்தில் கொண்டாட முடியும் அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு போகுது அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மணப்பெண்ணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கட்டிக்க போகிறவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. அதுக்கடையில் எவ்வளோ காரியங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த பரிசு கொடுக்கறது, புடவை வாங்கி கொடுக்கறது, இவங்கள பார்க்குறது, இப்போ அவங்க செய்கிற நிறைய விஷயங்கள், அந்த பேச்சு, அது மாதிரிலாம் நிறைய இதை சொல்லணும். அதில் எப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதில் நம்மளை நம்மளே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கணும், செல்ஃப் பூஸ்ட் பண்ணிக்கணும், ஊக்கப்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இன்னொரு நாட்டு மேலே ஒரு படை எடுக்கிறாரு, ஒரு இதை ஒரு அவர் கற்பனையில் மறக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்களை பாடுபடுத்த தான் போகிறாரு. ஆனால் ஒரு சந்தோஷத்தை கொண்டாட போகிற இடத்துல அவங்களுடைய அந்த கற்பனைக்கு அவங்க அளவுப்படுத்தி தான் பார்க்கணும். அதுக்கு ரெடியாக தான் இருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். எதிர்பார்ப்பை எப்படி அழகுபடுத்த. இப்போ சில நேரங்களில் சில குழந்தைகள் சில இந்த படங்கள் வரைகிறது, கற்று எழுதிட்டு வர்றது, இல்லை நடிக்கிறது, நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அது நடக்கும்போது நல்லா பேர் வாங்கணுங்கிறதுல நிறைய ஹோம்ஒர்க் செஞ்சு பார்ப்பாங்க. இப்படி ஒரு நடிகர் ஒரு மேம்பட்ட நடிகர் வீட்டிலே கண்ணாடி முன்னாடியோ, இல்லை அவங்க ஒய்ஃப் முன்னாடியோ, குடும்பத்தார் முன்னாடியோ இப்படி நடித்து காட்டுவாரோ, இல்லை நண்பர்கிட்ட இது பண்ணுவாரோ, அது மாதிரி இவங்க அந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அப்படியே அந்த பரிசு வாங்க மாதிரியே அந்த கற்பனையில் மறப்பாங்க. ஒரு அமரம் அப்படின்னு ஒரு மலையாள படத்தில் மம்முட்டி ஒய்ஃப் கிடையாது, கடற்கரை ஓரத்தில் ஒரு குடிசையில் இருப்பார். திடீர்னு முடிச்சு பாப்பா 1 மணிக்கு அவங்க பாப்பா, ஒரே ஒரு குழந்தை, அது 10th படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது திடீர்னு கட்டிலில் இருக்காது. பயந்து போய் வெளியே அப்படியே எட்டி பார்த்தா ரொம்ப தூரத்தில் ஒரு தெருவிளக்கில் உட்காந்து அது புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த நாள் பரீட்சைக்கு. இப்போ கிட்ட போய் அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு ரொம்ப பெருமையாக பார்ப்பு, டைம் ஆச்சுமா, மணி பாரு,
ரெண்டாவது போகுது, அந்த கடல் காற்று வேறு வீசிக்கிட்டே இருக்கும், உள்ளே வந்து படுக்க வைப்பார். அப்போ என்னென்னா அடுத்த இதில் வந்து என்னென்னா அது வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடும். அப்போ வரும்போது இப்போ அந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல் பிரின்ஸிபால் வந்து நீ பரிசு வாங்கும்போது அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு வரணும்னு, அது அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ என்னென்னா அது அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுனா அந்த முன்னேற்பாடு, அந்த முனைப்பு, அது மாதிரி தான் எல்லா விஷயங்களையும். ஒவ்வொருத்தர் வாங்குகிற அந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், அந்த வெளிநாட்டுக்கு போகிறது, அப்புறம் செய்கிற நல்ல காரியமாகவே இருக்கட்டுமே, அதில் உண்டான அவங்களுடைய அந்த தீர்மானம் தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பேர் கிடச்சிது. இப்போ அந்நிய தேசத்துலேருந்து இங்கே வந்து ஏழைகளுக்கு சேவை பண்ண வந்த அன்னை தெரசாவுக்கு உள்ள அந்த ஏகப்பட்ட கனவு தான் வந்து ஒரு பெரிய நிறைவை வந்து மன நிறைவை வந்து அவங்களுக்கு கொடுத்தது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்தது. அது மாதிரி வந்து தொழில் அதிபர்களையே நடத்துக்கிடுவாம. இப்போ தொழிலதிபர்கள் எல்லாருமே அவங்களுடைய லாபகத்துக்கு தான் அவங்க போராடினாங்க, செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் வந்து எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து ஒரு கனவு கண்டு அதுக்கு முதல்ல வந்து தயாராக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, அந்த இன்டர்வியூக்கு வேலைக்கு போகும்போதே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி இதில் வந்து செலக்ட் ஆகிடுவேன், இந்த வேலை வந்து கிடைச்சிரும், இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு ஒர்க்கராக இருந்து அந்த வேலையை வந்து அளவுப்படுத்துவேன், அவங்க ஒரு நேர்த்தியாக போனால் தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா அதில் வந்து அந்த தன்னம்பிக்கையோ அது மேலே உள்ள ஒரு பெரிய அபிலாசையோ இல்லாமல் போய் ஒரு அவநம்பிக்கையாக போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ கேட்குறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பதில் சொல்லுவாங்க? எந்த வேலையாகவும் இருக்கட்டுமே, அது ஒரு விமானியாகவும் இருக்கட்டும், ஒரு டெய்லராக இருக்கட்டும், ஒரு நூலகராக இருக்கட்டும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு லைப்ரரி இன்சார்ஜாக இருக்கார் அப்படின்னா வந்தவங்கள அழகாக வந்து வர விட்டு கையில் வாங்கி எல்லாம் பண்ண பிற்பாடு அவரும் நிறைய புக்ஸை படிப்பார், அவருக்கும் வந்து நிறைய நூலறிவுகள் வந்து இருக்கும். வக்கீலாக இருக்கட்டுமே, அந்த வக்கீல் தொழிலுக்கு வந்த பிற்பாடும் அதில் உள்ள ஆர்வம் தான் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக கொண்டு வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அவரை வந்து உருவாக்கி வந்திருக்கும். அது மாதிரி கவிஞர் எந்த துறையில் இருக்கட்டும் அதுக்கு வந்து கனவு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஒரு வேதம் புரியுதுன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு வைரமுத்தினுடைய ஒரு பாட்டு வரும், புத்தம்புது ஓலை வரும், இந்த பூவுக்கு ஒரு மாலை வரணும். அது ஒரு கனவு கண்டு ஒரு அமலா வந்து அந்த பாட்டை பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு ஃபுல்லாக அது அப்படி தான், அந்த அவங்களுடைய ஆசையை வந்து தெரிவிக்கிற மாதிரி. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். சில எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கதையை எழுதும்போது இப்போ எதை பற்றி எழுதுகிறாங்களோ அந்த இடங்களுக்கே போய் உட்காந்து அந்த மக்களோட பழகி அவங்களோட வாழ்வியலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே நுழைவாங்க. அப்புறம் அவங்களுடைய என்ன பார்த்தாங்களோ அந்த அனுபவமும் அவங்களுடைய கற்பனையும் சேர்த்து அட்டகாசமாக எழுதி அதில் உண்டான அவங்களுக்கு சாகித்ய அகாடமியும் அது என்ன இப்போ இது கிடைக்குதோ வெகுமானம் கிடைக்குதோ அது வந்து அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நல்ல இடத்த மக்கள் மனசில் பிடிச்சதான் அது வந்து வெற்றி பெற முடியும். அதனால் நம்ம நினைக்கிறத வந்து வெறுமனே வந்து ப்ரெசன்ட் பண்ணாமல் அதில் வந்து ஒரு விசேஷமான ஒரு ஈர்ப்பை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனசுலையும் நிம்மதி இருக்கும், நம்மளுடைய எதிர்பார்ப்பும் வந்து ஒரு நல்ல விதமாக வந்து பூர்த்தியாகும். உலகத்துக்கு வந்து ஒரு நல்ல படைப்பு கிடைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே. அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து ஒரு நல்ல மனிதனாக வந்து நம்ம வந்து திகழ்வோம். இல்லை ஏனோதானோன்னு இருந்தோம், இதுலேயுமே இது இல்லாமல் இப்படி இருந்தோம் அப்படின்னா 10ஓட 11 வாழ்ந்து வாழ்க்கையை வந்து முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ வந்து அந்த இது இருக்காது, பேரும் புகழும் மற்றவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. அதனால் இது ஒரு சின்ன விஷயமாகவே இருக்கட்டும், இதை எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக செய்யலாம். இப்போ ஒரு சின்ன பழமொழி வந்து இருக்குது, நீ உன்னுடைய பெஸ்ட்டை வந்து நீ உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா உலகம் வந்து அதனுடைய பெஸ்ட்டை வந்து உனக்கு கொடுக்குங்கிறது அது உண்மைதான். அப்போ எந்த செயல் செய்யும் போதும் ஒருத்தர் வந்து ஒரு சமையல்காரர் ஒரு மட்டன் பிரியாணி செய்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமையல்காரர் தான் வச்சுக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும்.
ஏன்னா அவர் தான் அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப மனத்தோட அந்த சாதம் வந்து டேஸ்ட்டோட எல்லாம் இது செய்கிறது. அதனால வந்து அந்த நிபுணத்துவம்னு சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்க வந்து முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதிர்காலத்தை வந்து நிகழ்காலத்திலே தீர்மானிச்சிடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க அழகுபடுத்திடுறாங்க. அதனால தான் அவங்க வந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்குறாங்க. இதே போன்று வண்ணதாசன் அவர்களினுடைய நிலை என்ற சிறுகதையில் ஒரு சம்பவம். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 13 வயது சிறுமி வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறா. அது வந்து கூட்டு குடும்பமாக இருக்குது. அது என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஊரில் வந்து இந்த சப்பர பவனி, தேர் பவனி வந்து நடக்கும். அந்த கோயிலேருந்து ஊரை வந்து சுற்றி வரும். அது ரொம்ப கோலாகலமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி இருப்பாள், ஒரு பாட்டி. அவளை பார்த்துக்க சொல்லிவிட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி தேர் பார்க்க போயிடுவாங்க. அந்த கோயில் வீதியில் போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஊரை வந்து சுற்றி வரும். இது என்ன பண்ணுவான், நேராக அந்த பாட்டிக்கிட்ட வந்த உடனே அந்த பாட்டியை வந்து கேட்கும், ஏம்மா நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கும் தேரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, நீயும் போயிட்டு வந்துடு, இப்போ நான் என்ன கொஞ்சம் எழுந்து உட்காந்து இது பண்ணிக்கிட்டு சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு போயிடுன்னு. ஆனால் அவளுக்கு அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஆனால் மனசுக்குள்ளே வந்து அந்த தேரை எப்படியாவது பார்த்துடணுங்கிற ஆசை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமேனு சொல்லிட்டு வெளியே தொட்டி இதெல்லாம் தண்ணி நிரப்பிக்கிட்டு இருக்கும்போது மேலே மாடியில் பார்த்தா நிறைய பேர் நிற்பாங்க. அவங்க இவளை பார்த்துட்டு பேர் சொல்லிவிட்டு, சுமதி என்ன தேர் பார்க்க வரலையா, அப்போ மேலே ஏறி வா, மேலே நின்று நம்ம தேர் போகும்போது தேரை பார்த்துருவோம் அப்படின்பா. இவ்வளோ அவங்க போகிறதுக்கு அடுத்த வாசல் வழியாக போய் இதுக்கு போகணும். ஆனால் பாட்டி எப்படி விட்டுட்டு போகிறது, ஆனால் தேரை பார்க்கவும் மனசுக்குள்ளேயே எப்படியே இன்றைக்கி தேரை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்படி இது பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆன உடனே ஒரு மணி நேரத்துலலாம் இங்கே தேர் பார்க்க போன எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே ஐயோ நம்ம சுமதி மட்டும் தேரை பார்க்க முடியாமல் போயிட்டே அப்படின்னு அதில் ஒரு நடுத்தர வயசு அந்த பாட்டிக்கு வந்து மக வந்து சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ ஒருத்தி சொல்லுவா, ஏட்டி இப்போ இது அரைக்க சட்னி அரைக்க தேங்காய் இருக்கா பாரு அப்படின்னோடனே அதில் தேங்காய் இருக்காது. சரி போய் அந்த மணியக்காரர் கடையில் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையை எடுத்து கொடுப்பா, சில்லறையும் அதுவும். சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாள், அந்த தேரை பார்க்க முடியாத ஏக்கத்திலேயே அப்படியே வந்து பையை எடுத்துகிட்டு வந்து மணியக்காரர் கடையில் வந்து நிற்பா. ஆனால் அந்த இடத்துல வந்து தேர் வந்து அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கும், அதை இவளுக்காக காத்திருக்க மாதிரி. அது என்னென்னா அப்படியே தேரை வந்து முழு இதோட அப்படியே இப்போ ரொம்ப ஒரு கிட்டத்தில் கண்கொண்டு அப்படி மேலே ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஒரு பாவனையாக இருக்கும். அந்த கடவுள் இதில் அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்போ அவர் வந்து எல்லாம் சொல்லிவிட்டு வண்ணதாசன் வந்து கதையை எப்படி பிடிப்பாருன்னா, எல்லாரும் தேரோட தரிசனத்துக்கு போனாங்க. ஆனால் தேர் வந்து இவளுடைய அந்த குழந்தையினுடைய தரிசனத்துக்காக காத்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தேரோட தரிசனத்தை முடித்த பிற்பாடு அது நடந்து போச்சுன்னு கதையை வந்து முடிச்சிருப்பார். அப்போ மனசில் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து அதை திருப்பி அதையே நினச்சி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது கடவுளோட அனுகிரகத்தில் வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து அந்த கதையில் வந்து ரொம்ப இதாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவள் ரொம்ப மகிழ்ச்சியோட துள்ளி குதிச்சுக்கிட்டு இந்த தேங்காயை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போவாள். அதனால் நண்பர்களே, நம்ம எதிர்பார்க்கிறது நிச்சயம் நடக்கும். ஆனால் அதுக்கு வேண்டிய எல்லா விதமான ஒரு, அதாவது பாரதியார் சொல்லலையா, அதாவது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு தானே பாடுறாரு. எப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அது மாதிரி மனசில் நினச்ச இந்த அழகான காரியம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நம்ம முஸ்திப்போடையே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற நல்ல காரியங்கள், அழகான காரியங்கள், செய்யக்கூடிய அற்புதமான காரியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும். நன்றி நண்பர்களே.